ஏண்டா இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு பொண்ணை தள்ளிட்டு போனியே, பிறகு இதை பத்தி ஒண்ணுமே சொல்லல? ஆர்டினரி மேட்டரா இருந்தா சொல்லியிருப்பேன். நடந்தது அடன்ஸ் மேட்டர். சொல்லி உன் வயிற்றுச்சல என் கொட்டிக்கணும். விடுறா. ஏய் இங்க பாரு. ஏய் குருவி, எனக்கு என்ன கடைசி ரேட் கட்டா? உண்மைதான். முரளி, முரளி, என்னடா? நம்ம காலேஜ்ல படிக்கிற தர்ம ஃபிங்கர் போஸ்ட் பக்கத்துல இருக்கிற ரோட்ல வர போற பொண்ணுங்களை எல்லாம் கட்டி பிடிச்சி கலடா பண்ணிட்டு இருக்காண்டா. நம்ம ராணி அந்த பக்கம் தனியா போறத பார்த்தேன். அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சீக்கிரம் போடா. It's not a joke. If you want to kiss me, darling, my heart. ராணிடா, இவ்வளவு மட்டும் இன்னைக்கு நான் கிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. உங்களுக்கு எல்லாம் ஆளுக்கு 25 ரூபாய் டிப்ஸ் கொடுக்குறேன். ராணி, இன்னைக்கு மட்டும் உனக்கு துணையா உங்க வீடு வரைக்கும் வரேன். ஏன் எதுக்குன்னு கேட்காத ப்ளீஸ். முரளி, இப்படியே கொஞ்ச நேரம் நின்னு பேசிட்டு போலாமா? அதுக்கு தானே போலீஸ் நாய் மாதிரி என் பின்னாடி சுத்திட்டு வர. அதுக்காக இல்ல ராணி, நீ வர வழியில ஏதோ ரவுடி பசங்க நின்னுட்டு போற வர பொண்ணுங்களை கட்டி பிடிச்சி கலாட்டா பண்ணிட்டு இருந்தான்னு கேள்விப்பட்டேன். நீ அதே வழியே வர விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட. உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னா உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். ஷட் அப். நீ சொல்றதெல்லாம் என்ன நம்ப சொல்றியா? நீயே ஒரு ரவுடி, நீ மத்தவங்களை பார்த்து ரவுடின்னு சொல்றியா? பொம்பளைங்க பின்னாடி சுத்துற டர்ட்டி ராஸ்கல் நீ. ஏன் முன்னாடி மட்டும் நல்ல வேஷம் போடுறியா? மரியாதையா இன்னில இருந்து என் பின்னாடி சுத்துறத விட்டுரு. ஏய் சுமதி, என்னாச்சுடி? ஏடி அழற? சொல்லுடி. நான் இந்த பக்கமா வரும்போது நம்ம காலேஜில் படிக்கிற தர்ம என்ன கட்டி பிடிச்சு hydrogen chloride and chloride salts. The chemical name of hydrochloric acid is hydrogen chloride. In 1658, the scientist by name Glober combined common salt with strong sulfuric acid to get a gas which, when dissolved in water, yielded hydrochloric acid. போன வாரம் என் வளையலுக்கு மெருகுப்பட கொடுத்திருந்தேன். ரெடியாச்சா? ரெடியா இருக்குமா? எடுத்துட்டு வரேன். இந்த செயின் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? அந்த கொலுசு எடுப்பா. என்னடி பாக்குற? ரொம்ப அழகா இருக்குல்ல? இந்த கொலுசு உன் காலுக்கு ரொம்ப அழகாவே இருக்கும். அழகாத்தான் இருக்கும். இத மட்டும் என் கால்ல கட்டிக்கிட்டு ஜல் ஜல்னு நடந்து போனா நம்ம காலேஜ்ல படிக்கிற அத்தனை பசங்களும் என் முன்னாடி மரியாதையா தலை குனிஞ்சு நடப்பாங்க. ஏண்டி? என் காலை பாக்கதான். இரு முதல்ல இந்த கொலுசு விலையை கேட்போம். இந்த கொலுசு என்ன விலைப்பா? 350 ரூபாமா. ஐயோ, எங்க ஃபாதருக்கு வர வருமானத்துல இதெல்லாம் வாங்க முடியாதுப்பா. வேணா வாங்கிக்க, நான் பணம் தரேன். வேண்டாமா? அப்புறம் உன் கடனை கட்டுறதுக்கு நான் ஒரு புருஷனை கட்டிக்க வேண்டி வரும். கொலுசுல ஆரம்பிச்சு எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். டைம் ஆச்சு, வாங்கி போலாம். இந்தப்பா. என்ன சார் வேணும்? டேய், எனக்கு ஒரு உதவி பண்றியா? எனக்கு ராணியை பார்க்கணும் போல இருக்கு. அப்படியா? இப்ப மணி 10 தான் ஆகுது. நீ நேரா வீட்டுக்கு போ, போய் கதவு தட்டு. அவங்க அப்பா வருவான். சார், ஐ வாண்ட் டு see your daughterன்னு சொல்லு. பெட்ரூம்ல தான் இருக்கா, நீங்க போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாரு. போய் ஜாலியா உட்காந்து 1/2 மணி நேரம் பேசிட்டு என்ன மூஞ்ச பத்தியா?
ஏண்டா படிக்க விட மாட்டேங்கிற, தூங்க விட மாட்டேங்கிற? சீ, தூங்குடா. இல்லடா, அவளை பார்க்காம எனக்கு தூக்கம் வராது. ஒரு வேலை பண்ணலாமா? அவ வீட்டு பக்கமா நடந்து போலாம். ஏன் நல்ல நேரம், அவ ஜன்னல் கிட்ட படிச்சுட்டு இருந்தா அப்படியாவது அவன் முகத்தை பார்த்துட்டு வந்துடல. ப்ளீஸ் வாடா. இந்த அரை டிக்கெட் பசங்களுக்கு இனிமேல் ஐடியாவே கொடுக்க கூடாது. இவனுக்கு காதல் பண்றதுக்கு ஏன் தூக்கத்தை கெடுக்கிறானுங்களே. இதோட 3 தடவை சுத்தியாச்சு, இனிமே நம்மளால முடியாது. வா ஹாஸ்டலுக்கு போலாம். அவ எப்படியும் இந்த வீட்டுக்குள்ளதானே இருப்பா. ஏதாவது பைப்பு பிடிச்சி அவ பெட்ரூம்குள்ள போய் தூங்கிட்டு இருக்க அவன் முகத்தையாவது பார்த்துட்டு வந்துடலாம்டா. என்னடா சொல்ற சீனு? சீனு, டேய் சீனு. மாதிரி எகிரி குதிக்கிறேன் நானே. அவனை ஒன்னும் தடுத்து நிறுத்தவே முடியாது. மணி வேற ஒன்னாச்சு. குச்சிருப்பான், நேரம் மாட்டிக்கிட்டே இருப்பான். உள்ள கட்டி வச்சு சாத்து இருப்பானுங்க. ஐயோ, போலீஸுக்கு வேற போன் பண்ணிருப்பானுங்களே. ஏன்டா முரளி, வீட்டுல வாங்குறது பத்தாதுன்னு போலீஸ்காரங்க வேற உன்னை முட்டி தட்டணுமா? இது உனக்கு தேவைதானடா? டே, உண்மையை சொல்லிருப்பானா? பின்ன வாங்கின உண்டியில எல்லாம் வாட்டர் பண்ண வேலைன்னு சொல்லிருப்பான். ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனுக்கு வருவானுங்க. ரூம் உள்ள வந்து பேண்ட் தூக்குடான்னு சொல்ல போறானுங்க. வேற வழி இல்ல, தூக்கித்தான் ஆகணும். முட்டி தட்ட போறானுங்க. நாளைக்கு காலேஜுக்கு நம்ம 2 பேரும் நொட்டி தாட்டா போகணும். வரும்போது ஒவ்வொருத்தரும் காதல் வாதியார வாங்கன்னு சொல்லுவானுங்க. இப்ப போனா நொட்டி வாதியார்னு சொல்ல போறா. இது எனக்கு தேவைதானாடா? வரமாட்டான். மணி 3 ஆச்சு, சத்தியமா வரமாட்டான். அவர் எங்க வெளியே இருந்தா தானே வர்றதுக்கு? அவர் தான் உள்ள அமுக்கிருப்பாங்கல்ல. அடுத்து எவன்டா இன்னொருத்தன்னு என்னையும் அமுக்கிறதுக்கு புறப்பட்டு இருப்பாங்க. ஜீப் இருந்திருக்காது, காலையில வருவாங்க. அவரை விலங்கோட கூட்டின்னு வந்து, டாய் எவன்டா அவன் சீனிவாசன் கேட்ட உடனே, இவன் தாங்க ஆர் சீனிவாசன் இன்ஷியலோட சொல்ல போறான். என்னை அமுக்கின்னு புறப்பட்டுருவாங்க. ராத்திரி எல்லாம் அவருக்கு விழுந்திருக்கும், பகல்லாம் நமக்குத்தான். டேய் முரளி, சூரிய பகவான் வர்றதுக்கு முன்னாடி ஊரை விட்டு ஓடி வேண்டாம். டேய், அந்த யூனிஃபார்ம் பீப்புள கொஞ்சம் டிலே பண்ணி கூட்டின்னு வாடா.
அம்மா காபி சாப்பிடுங்க. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. என் கால இந்த ஒத்த கொலுசு யார் கட்டினது? உங்க கால நீங்க தான் கட்டிருக்கணும், வேற யாரு கட்டுவாங்க? இல்ல, பொய் சொல்லாத. நேத்து ராத்திரி நான் படுக்கும்போது நிச்சயமா என் கால்ல கொலுசு இல்ல. இங்க வந்து யார் கட்டுவாங்க? நீ தான் கட்டிருக்கணும். 25 ரூபாய் சம்பளம் வாங்குறேன் நானே, எப்படிமா வெள்ளி கொலுசை வாங்கி உங்க கால்ல கட்ட முடியும்? அப்போ வேற யார் கட்டிருப்பா? பேபி சாஸ் வந்து கட்டிட்டு போயிருக்கோம். முதல்ல வந்து குளிங்க. கொலுசு கட்டிட்டு போற பேய் பிசாசு ஏன் ஒத்த கால மட்டும் கட்டிட்டு போகுது? ராணி விட்டு போயிட்டலாமா? எடுக்கொள்ள வாடா, என்ன விட்டுருப்பா. நேத்து ராத்திரி பூரா பட்ட அவஸ்தை எனக்கு தெரியும். ஒன் மேன் ஷோ பண்ணிக்கிட்டு இருந்தேன், லட்டிக்கடா பாத்துக்கிட்டு இருந்தேன். இது எனக்கு தேவைதானாப்பா? நீ எங்க வேணா போய்க்க, எங்க வேணா வந்துக்கோ, என்ன மட்டும் கூப்பிடாத. நீ போய்க்கா. அப்பாடி, முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி ஆர் சீனிவாசன் ராணி வீட்டுக்கு போகல, ஹாஸ்டல்ல தான் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிடணும். ராணி, என்ன மன்னிச்சுக்க, நான் தெரியாம வந்துட்டேன். நான் உன்னை பார்க்கணும் தான் இந்த நேரத்தை வந்தேன். சத்தம் போட்டுறத, நான் போயிடுறேன் ப்ளீஸ். இது எதுக்கு? இன்னைக்கு நீ இதை எடுத்துட்டு போ. ஏன்? இல்லைனா நாளைக்கு நீ வரமாட்டியே. கசங்காமல் தழுவுங்கள் கண்மணி பூக்களே, கசங்காமல் தழுவுங்கள் கண்மணி பூக்களே. தந்தன 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 தந்தன
ஒரு சாதனை. மன்மத ஓடங்களே மந்திரம் பாடுங்களே. கண்களுக்கு ஒரு தந்தி அடிக்கடும் சம்மதம் சொல்லுங்களே. உன்னழகு பேரை உச்சரிக்கும் வேளை எச்சிலுக்குள் பாலும் தேனும் சேர்ந்து ஊறுதே. செல்லும் பார்வை நெஞ்சை தொடும் வேளை மனசுக்குள் கோடி மின்னல் ஓடி ஆடுதே. நித்தம் ஒரு கேளிக்கை கத்துக்கு வேடிக்கை வாலிபத்தின் வாடிக்கை. மன்மத ஓடங்களே மந்திரம் பாடுங்களே. பெண்களுக்கு ஒரு தந்தி அடிக்கணும் சம்மதம் சொல்லுங்களே. கசங்காமல் தழுவுங்கள் கண்மணி பூக்களே. கசங்காமல் தழுவுங்கள் கண்மணி பூக்களே. மன்மத ஓடங்களே மந்திரம் பாடுங்களே. பெண்களுக்கு ஒரு தந்தி அடிக்கணும் சம்மதம் சொல்லுங்களே. ராணி முடிச்சுன்னு உத்தமர் தெரிய போலாமா? லாஸ்ட் வீக் உன்னுடைய கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸரை பார்த்தேன். ஏதோ லேட்டஸ்டாக நடந்த டெஸ்ட்டில் ஏதோ ஒரு 1 or 2 மார்க்ஸ் நீ கொஞ்சம் கம்மியாக வாங்கியிருக்கிறதாக அவர் என்கிட்ட ஃபீல் பண்ணி சொன்னார். அது நான் வேணா உனக்கு ஒரு டியூஷன் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோமா? அதெல்லாம் வேண்டாம் ஃபாதர், நானே படிக்கிறேன். நல்ல ரேங்க் வாங்கினா தானே நல்லபடியா. எனக்கு சர்ச்சுக்கு வேற போயாகணும். குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங். யார்ப்பா நீ? வெள்ளிக்கிழமை சர்ச்சுக்கு வரேன். நான் தான் ஃபாதர். வெள்ளிக்கிழமையா? நான் பார்த்ததே இல்லையே. பின்னாடி பெஞ்சில் உட்காந்துருப்பேன். ஓ ஐ சி. இனிமே ஃப்ரண்ட் பெஞ்சிலேயே வந்து உட்காரு. ஓகே, காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஃபாதர். என்னம்மா, என்ன விஷயம்? என் ஃப்ரெண்ட் முரளி மனோகரி இல்ல, அவ வீட்டுக்கு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் வாங்க வரதா சொல்லியிருந்தேன். அப்படியா? அந்த முரளி மனோகரிங்கிறவ அவ்வளவு கெட்டியா இருப்பாமா? வெரி இன்டெலிஜென்ட். ஐ சி. அப்படின்னா வாய 2 பேரும் போய் பார்த்து வருவோம். வேண்டாம் ஃபாதர், அவ வீடு ரொம்ப தூரத்துல இருக்கு. பரவாயில்லம்மா, என்ன கூட டாக்டர் டெய்லி கொஞ்சம் தூரம் நடக்கணும்னு நீங்க சொல்லிட்டாங்க. நாளைக்கு நடங்க ஃபாதர். நானும் அவளும் காலேஜ் விஷயமா எவ்வளவோ பேசுவோம். உங்களுக்கு போர் அடிக்கும், லேட் வேற ஆயிடும். நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் ஃபாதர். அப்படின்னு சொல்றேன். சரிம்மா, போயிட்டு சீக்கிரமா வந்து. ஓகே ஓகே.